ஓம் ஹரீம் ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்க இருக்கின்ற குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் அனைத்து செல்வச் செழிப்பு பெற்றும் கிடைக்க அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வேண்டுகிறேன். வருடக்கோள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனீஸ்வர பகவான், ராகு கேது பகவான், இந்த 4 கிரகங்களுடைய பயணத்தையும் பார்வை வைத்து பலன்கள் எடுக்கப்படுகிறது. நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். பாருங்கள், ராசிக்குள் போகலாம். மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும், தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவானும், கிரகஸ்தானத்திலே குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியரின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான சூழல் ஏற்படும். அந்நிய மதத்தினரெல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். விரயஸ்தானத்திலே இருக்கின்ற குரு பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திலே விழுவதால் பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகள் கூடி வருகிறது. சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான சூழல் ஏற்படும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களுடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் வெற்றியினையும் பெறுவதற்கான சூழல் ஏற்படும். ருணரோக சந்திர ஸ்தானத்தை குரு பகவானும் சனீஸ்வர பகவான் பார்வையிடுகிறார். வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான சூழல் உண்டு. ஏற்கனவே ஏதேனும் கடன் வாங்கி இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்கான சூழலும் ஏற்படும். பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் கூடி வரும். எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் மற்றவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கதவை தட்டப் போகிறது இந்த ஆண்டு. ராகு பகவான் தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கூடுதலாக முதலீடு போடாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. வேலை செய்யும் இடங்களிலே அவ்வப்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சாதுரியமாக நடந்து கொள்வதே மிகவும் நல்லது. கோபத்தை தவிர்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. சனியினுடைய பார்வை தைரிய வீரிய ஸ்தானத்தில் விழுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.